பிரித்தானியா லீசெஸ்டர்ஷயர் பகுதியைச் சேர்ந்த தமிழ் குடும்பம் ஒன்று குவைத் விமான நிலையத்தில் சிக்கி தவித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றத்துக்கு மத்தியில் குவைத்தில் சிக்கி தவிக்கும் லீசெஸ்டர்ஷயர் பகுதியைச் சேர்ந்த ஒரு குடும்பம் தாங்கள் பிரித்தானிய அரசாங்கத்தால் கைவிடப்பட்டதாக கூறி வேதனை தெரிவித்துள்ளனர். பர்ஸ்டாலை சேர்ந்த விகேஷ் மற்றும் தாரா தம்பதியினர் அவர்களது 2 குழந்தைகளோடு இந்தியாவில் விடுமுறையை முடித்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தனர். பிப்ரவரி மாதம் 28ஆம் திகதி சனிக்கிழமையன்று அவர்கள் குவைத்தில் விமானம் மாறவிருந்த நிலையில் ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல்களால் வான்பரப்பு மூடப்பட்டது. இதனால் அவர்களின் விமான பயணம் திடீரென ரத்து செய்யப்பட்டது. அவர்கள் ஏற்கனவே விமானத்தில் ஏறிய பின்னர் பாதுகாப்பு காரணங்களுக்காகவே மீண்டும் வெளியேற்றப்பட்டனர். குவைத் விமான நிலையத்தில் 6 மணி நேரம் காத்திருந்த பின்னர் அவர்கள் அருகிலுள்ள ஹோட்டல் ஒன்றிற்கு அழைத்து செல்லப்பட்டனர். ஆனால் அங்குள்ள நிலைமை மிகவும் அச்சமூட்டுவதாக இருப்பதாக விகேஷ் கூறியுள்ளார். இரவு நேரங்களில் சைரன் சத்தங்களையும் ஏவுகணைகள் பாயும் சத்தத்தையும் எங்களால் கேட்க முடிகின்றது. நிலைமை அதிர்வது போன்ற உணர்வு ஏற்படுகின்றது. எங்களை போன்ற பிரித்தானிய பிரஜைகளை எமது அரசாங்கம் மறந்துவிட்டதோ என்று தோன்றுகின்றது. அமெரிக்கா மற்றும் இந்திய தூதரகங்கள் தங்கள் நாட்டு மக்களை காக்க தீவிரமாக செயல்படுகின்றன. ஆனால் எங்களுக்கோ எந்த தகவலும் வழங்கப்படவில்லை. தற்போது குவைத்தில் உள்ள பிரித்தானிய மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்கியிருக்குமாறு அந்நாட்டு வெளியுறவுத்துறை அறிவுறுத்தியுள்ளது. ஆனால் குடும்பத்துடன் ஹோட்டலில் தங்கியிருக்கும் இவர்களுக்கு அந்த தங்குமிடத்திற்கான செலவையும் தாங்களே ஏற்க வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது. சுமார் 900 மைல்களுக்கு அப்பால் உள்ள ஓமானில் இருந்து இயக்கப்படும் சிறப்பு விமானங்களை பற்றிய தகவல்கள் மட்டுமே தங்களுக்கு கிடைப்பதாகவும் அது தங்களுக்கு எந்த வகையிலும் உதவாது என்றும் விகேஷ் கவலை கூறியுள்ளார். நாங்கள் குழந்தைகளோடு மிகவும் மன அழுத்தத்தில் இருக்கின்றோம். ஒவ்வொரு காலையும் இன்று நாம் ஊருக்கு திரும்புவோமா என்ற ஏக்கத்துடனேயே விடுகின்றது என விகேஷ் உருக்கமாக தெரிவித்துள்ளார். தனது குடும்பத்தின் நிலையை உலகிற்கு தெரியப்படுத்தவும் பிரித்தானிய தூதரகம் விரைந்து செயல்பட்டு தங்களை மீட்க வேண்டும் என்பதே இந்த குடும்பத்தின் தற்போதைய கோரிக்கையாக உள்ளது.